தமிழ்நாட்டோட லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் எது அப்படின்னா கண்டிப்பா சென்னை தான். முக்கியமா இந்தியாவோட 5வது லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டும் சென்னை தான். ஏன்னா இங்க ஒவ்வொரு வருஷமும் 2 கோடி பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக்கா லோக்கல்லையும் டிராவல் பண்றாங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல அப்ராட்லயும் டிராவல் பண்றாங்க. இன்டர்நேஷனல் டிராபிக்ல 3rd பிளேஸ்ல டெல்லிக்கும் மும்பைக்கும் அடுத்தபடியா வரக்கூடிய ஏர்போர்ட் எது அப்படின்னா கண்டிப்பா சென்னை ஏர்போர்ட் தான். சவுத் இந்தியாவோட இந்த மேஜர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்துமே மக்கள் வராங்க. சோ ஒரு ஃபாரின் ட்ரிப்பா இருக்கட்டும், லோக்கல் ட்ரிப்பா இருக்கட்டும், சென்னை ஏர்போர்ட் சவுத் இந்தியாவோட மிட்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல தான் இந்த வீடியோ பத்தின சோர்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் யூடியூப்ல ஷேர் பண்ணாத எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். அண்ட் அடுத்து நாம போடக்கூடிய வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸுமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல இன்ஸ்டன்டா வந்துடும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. 1301 ஏக்கர்ல அமைஞ்சிருக்கிற இந்த சென்னை ஏர்போர்ட்ல 2 ரன்வே அமைஞ்சிருக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சென்னை ஏர்போர்ட்ல இருந்து நீங்க உலகம் ஃபுல்லா 80 லொகேஷனுக்கு டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வர முடியும். அதுல 30 லொகேஷன் டொமஸ்டிக், அதாவது இந்தியா அண்ட் மிச்சம் இருக்கிற 50 லொகேஷன் இன்டர்நேஷனல் லெவல்ல. இந்தியாவோட 4வது பிக்கஸ்ட் கார்கோ ஏர்போர்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் சென்னை தான். ஏன்னா இங்க 3,40,000 டன் அளவுல இருக்கிற கார்கோ எல்லாமே மூவ்மெண்ட்ல இருக்கு. அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஏர்போர்ட் ரொம்ப சீக்கிரமாவே அதோட கெபாசிட்டியை ரீச் பண்ணிரும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சீக்கிரமாவே இந்த ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு ஸ்பேஸ் இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒரு புது கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை கட்டுறதுக்காக கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சவுத் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டை, அதுவும் 4 ரன்வே இருக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஏர்போர்ட்டை கட்ட போறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்னை ஏர்போர்ட்ல 4 டெர்மினல் இருக்கு. அதுல 2 டெர்மினல் டொமஸ்டிக் யூஸ்க்காகவும், 1 இன்டர்நேஷனல் டிராபிக் அண்ட் இன்னொன்னு கார்கோ டிராபிக்காகவும் யூஸ் பண்றாங்க. டெர்மினல் 1லயும் 4லயும் 3 லெவல் இருக்கு. இது ரெண்டும் தான் டொமஸ்டிக் டெர்மினல். இந்த 2 டெர்மினலோட டோட்டல் ஏரியா எவ்வளவு அப்படின்னா 67,700 மீட்டர்ஸ் அண்ட் இதுல 7 கேட் அமைக்கப்பட்டிருக்கு. 52 செக் இன் கவுண்டர்ஸ், 8 இ டிக்கெட்டிங் கவுண்டர்ஸ்னு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஏர்போர்ட்டால ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 1.6 crore பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். டெர்மினல் 4 பத்தி சொல்லணும் அப்படின்னா இது முதல்ல எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபிளைட்டுக்காக தான் பண்ணிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை அப்படி கன்வெர்ட் பண்ணி டொமஸ்டிக் ஃபிளைட்டுக்காக மாத்திட்டாங்க. இந்த டெர்மினலோட டோட்டல் ஏரியா எவ்வளவு அப்படின்னா 59,300 ஸ்கொயர் மீட்டர்ஸ். இந்த ஒரு டெர்மினலால மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 70 லட்சம் பேசஞ்சர்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ரெண்டுலயுமே வேர்ல்டு கிளாஸ்ல பேகேஜ் சிஸ்டம் இருக்கு. அதாவது இந்த டெர்மினல்ஸால ஒரு மணி நேரத்துக்கு 1200 பேகேஜை ஹேண்டில் பண்ண முடியும். டெர்மினல் 2 அப்படிங்கிறது தான் இந்த ஏர்போர்ட் பில்டிங்கோட லேட்டஸ்ட் அப்டேட். இதை இப்போ ரீசெண்டா தான் போன வருஷம் ஓபன் பண்ணியிருந்தாங்க. இதை கட்டுறதுக்கு மட்டுமே டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 3,800 கோடி. அதாவது ஏற்கனவே இருந்த டெர்மினல் 2ஐயும் 3ஐயும் இது ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. பழைய டெர்மினல்ஸ் எல்லாத்தையும் இடிச்சிட்டு ஒரு இன்டிகிரேட்டட் டெர்மினல் 2 கட்டுறாங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் 2 ஃபேஸா போச்சு அண்ட் ஜூலை 2023ல கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இதோட டோட்டல் ஏரியா எவ்வளவு அப்படின்னா 190 ஸ்கொயர் மீட்டர்ஸ். சோ இந்த டெர்மினல்ல ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 2 இருந்து 3 கோடி பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ண முடியும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இருக்கிற டிராபிக்கோட இது 2 மடங்கு அதிகம். 100 செக் இன் கவுண்டர்ஸ், 6 பேக் டிராப் ஆஃப்ஸ், அது மட்டும் இல்லாம 6 பேகேஜ் ரெக்ளைம் பெல்ட்ஸ், இதெல்லாம் போக 8 ஏரோ பிரிட்ஜையும் இந்த டெர்மினல்ல கட்டுறாங்க. அதனால லோடிங் அண்ட் லோடிங்கும் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். சென்னை ஏர்போர்ட்டோட கார்கோ ஹேண்ட்லிங் பத்தி பேசணும் அப்படின்னா கார்கோ ஹேண்ட்லிங் மட்டுமே 29,000 ஸ்கொயர் மீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்கு. இதுல ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸையும் ரன் பண்றாங்க. அதாவது ரொம்பவே பலசார்ந்த பேசஞ்சர் டெர்மினலை ஒரு கார்கோ டெர்மினல் கனெக்ட் பண்ணிட்டாங்க, அதாவது மீனம்பாக்கத்துல. ஸோ அதுக்கப்புறம் புது டெர்மினல்ஸ் எல்லாத்தையுமே திருசலாமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அண்ட் இது 1979ல ஓபன் பண்ணப்படுது. ஓபன் பண்ண டயத்துல இதுதான் கொல்கட்டாக்கு அப்புறம் 2வது லார்ஜஸ்ட் கார்கோ ஏர்போர்ட்டா இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்தே இந்த டெர்மினல்ல கார்கோ மூவ்மெண்ட் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியானதுனால இது 2 டிவிஷனா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இம்போர்ட் டிவிஷன் அண்ட் செகண்ட் எக்ஸ்போர்ட் டிவிஷன். ரெண்டுமே சரிசமமா 20,000 ஸ்கொயர் மீட்டர்ல அமைஞ்சிருக்கு. முக்கியமான விஷயம் இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ASRS சொல்லப்படுற ஆட்டோமேட்டட் ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவல் சிஸ்டம், அதாவது ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஸ்டோர் ஹேண்ட்லிங் ஃபெசிலிட்டியை இந்த இடத்துல உருவாக்குறாங்க. இது எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல இருக்கிற எல்லா கார்கோஸையுமே எக்ஸாக்ட்டா கொண்டு போய் பிளேஸ் பண்றது, எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஆட்டோமேஷன் ப்ராசஸ்ல நடந்துட்டு இருக்கும். இந்த சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் மக்கள் தேவைப்படல. ஏன்னா இதுல கிரேன்ஸ், ரோபோட்ஸ், கன்வேயர் பெல்ட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்னு நிறைய காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம்ஸ் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கோஆர்டினேட் பண்ணி பயங்கர எஃபிஷியன்ட்டா ஒர்க் ஆகும். இன்னைக்கு டேட்டுக்கு இது ஒரு பெரிய வார் ஹவுஸா யூஸ் பண்றாங்க. அதாவது அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் டெலிவரி மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு. முக்கியமான
விஷயம், இங்க பெரிஷபிள் ஐட்டம்ஸ் சொல்லப்படுற கெட்டுப்போற ஐட்டம்ஸ் கூட ஸ்டோர் பண்றாங்க. அதாவது காய்கறி, பழம், அப்புறம் பூக்களை கூட ஸ்டோர் பண்றாங்க. சென்னை ஏர்போர்ட்ல 2 ரன்வே இருக்கு. அதுல ஒன்னு 3.6 கிலோமீட்டருக்கு ரன் ஆகக்கூடிய முக்கியமான ரன்வே. இந்த ரன்வே நார்த் ஈஸ்ட்ல இருந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல அமைஞ்சிருக்கு. இன்னொன்னு எது அப்படின்னா 2.96 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கிற இந்த நார்த் வெஸ்ட் டு சவுத் ஈஸ்ட் ரன்வே தான். ரெண்டு ரன்வேயுமே கேட்டகரி 1 ILS சொல்லப்படுற இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கு. இதனால மழை நேரங்களும் சரி, மிஸ்ட் இருக்கக்கூடிய டைமா இருந்தாலும் சரி, பிளேன்ஸால ப்ரிசைஸா விசிபிலிட்டி கம்மியா இருந்தாலும் ஈஸியா போய் லேண்ட் ஆக முடியும். இதனால வரக்கூடிய நாட்கள்ல பிளேன் லேண்ட் ஆகிறதுல டிலேஸும் ஆக்சிடென்ட்ஸும் சுத்தமாவே இருக்காது அப்படின்னு அபிஷியல் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மிஸ்டோ பனியோ இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பிளேன் பைலட்டால 30 மீட்டர் தாண்டி பார்க்க முடியல அப்படின்னா அவரால் அந்த பிளேனை அப்படி ஒரு ஃபாகி கண்டிஷன்ல லேண்ட் பண்ணவே முடியாது. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா அடையார் ரிவர் தாண்டி இந்த செகண்ட் ரன்வேயை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இது 2011 நடந்துச்சு. அண்ட் இதோட காஸ்ட் மட்டுமே 430 கோடி. இந்த ரிவருக்கு மேல எக்ஸ்டென்ஷன் பண்ற இடத்துல நல்ல அகலமா ஹெவியா இருக்கிற மாதிரி ஒரு பாலத்தை கட்டி அதுக்கு மேல ரன்வேயை ரன் பண்றாங்க. சோ இந்தியாலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்போர்ட்டா இந்த ஏர்போர்ட்டை சொல்லலாம். ஏன்னா இதுதான் ஒரு ரிவருக்கு மேல ரன் ஆகக்கூடிய ஒன்லி ஏர்போர்ட் இன் இந்தியா. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ரன்வே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் ரன்வே யூஸ் பண்ணவே இல்லை. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு 10 டைம்ஸ் அதிகமான ஏர் டிராபிக் இருந்ததுனால செகண்ட் ரன்வேயும் ஓபன் பண்ணிட்டாங்க. இதனால இப்போ ஃபிளைட் ஹேண்ட்லிங் கெபாசிட்டி கூடி இருக்கு. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 36 ஃபிளைட்ல இருந்து 42 ஃபிளைட் வரைக்கும் இந்த ரன்வேஸால ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ஆபரேஷன் ரொம்ப வேகமா நடக்கிறதுக்காக ஒரு ரேபிட் எக்ஸிட் டாக்ஸி வேயும் உருவாக்கி இருக்காங்க. அதனால ஃபிளைட் ஹேண்ட்லிங் கெபாசிட்டி ஒரு மணி நேரத்துக்கு 42ல இருந்து 45 வரைக்கும் கூட போலாம் அப்படின்னு அபிஷியல் சொல்றாங்க. பொதுவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரன்வேஸை டாக்ஸி வே கூட 90 டிகிரி ஆங்கிள் கனெக்ட் பண்ணுவாங்க. டாக்ஸி வேனா வேற எதுவும் கிடையாது, மக்களை ஃபிளைட்ல இருந்து எகைன் ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போறவே. ஆனா ரேபிட் எக்ஸிட் டாக்ஸி வேன்னு சொல்லப்படுற இந்த மாதிரி டாக்ஸி வேஸை 30 டிகிரி ஆங்கிள் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதனால பிளேன்ஸால ரொம்ப ஃபாஸ்டா டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பண்ண முடியும். சோ இதனால டைம் சேவ் ஆகுது. அடுத்த பிளேனும் உடனே ரன்வேக்கு வந்துடும். சென்னை ஏர்போர்ட்ல பிளேன்ஸை பார்க் பண்றதுக்கு 90 பார்க்கிங் பேஸ் அமைஞ்சிருக்கு. அதுல 18 பார்க்கிங் பேஸ் கான்டாக்ட் பேஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த பேஸ் எல்லாமே ஒரு ஏரோ பிரிட்ஜ் மூலமா டெர்மினல்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கும். சோ இந்த பேஸ்ல சின்ன பிளேன்ல இருந்து பெரிய பிளேன் வரைக்கும் எல்லாமே பார்க் பண்ண முடியும். 1910ல சென்னையில முதல்ல ஏரோட்ரோம் ஸ்டார்ட் ஆகும்போது ஏவியேஷன்ல பயனீர்னு சொல்லப்படுற ஜியோகாமா டி ஏஞ்சலிஸ்ங்கிறவர் ஒரு பிளேனை உருவாக்கி டெஸ்ட் பண்ணாரு. அந்த பிளேன் தான் ஏசியாவிலேயே ஃபர்ஸ்ட் பவர்ட் ஏர் ஃபிளைட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1929ல மெட்ராஸ் ஃபிளையிங் கிளப் உருவாக்குறாரு. பைலட் ரொம்ப சீக்கிரமாவே ரிச் பீப்புள் எல்லாருமே இந்த ஹாப்பி ரைடை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரைவேட் லைசன்ஸ் அண்ட் பிரைவேட் ஏர்கிராஃப்ட் ஆபரேஷன் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஏரோட்ரோமை ஏர்போர்ட்டை மாத்துறாங்க. ஏன்னா அப்போதான் பொதுமக்களுக்கும் ஏவியேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் எல்லாத்தையுமே கமர்ஷியல் ஆக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் மெட்ராஸோட முன்னாள் கவர்னர் கே ஸ்ரீ ராமுலு நாயுடு என்ன பண்றாங்க அப்படின்னா டிஏ ஏர்லைன்ஸை உருவாக்குறாரு. இங்க தான் இந்தியாவோட முதல் கார்கோ ஃபிளைட் ஆரம்பிச்சிச்சு. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் சென்னை ஏர்போர்ட் ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சொல்லப்படுற ஒரு மிலிட்டரி பேஸா கன்வெர்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் 1952ல இந்த ஏர்போர்ட்டை சிவில் ஏவியேஷன் அதாவது காமன் பப்ளிக்கும் ஓபன் பண்றாங்க. ரொம்ப சீக்கிரமாவே சென்னை ஏர்போர்ட்ல டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸையுமே லான்ச் பண்றாங்க. அதாவது ஏர் இந்தியா கம்பெனி லண்டனுக்கு இந்த ஃபிளைட்ஸை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷியலா சென்னை ஏர்போர்ட்டுக்கு என்ன நேம் இருந்துச்சு அப்படின்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட். ரொம்பவே ஒரு சின்ன டெர்மினல் பில்டிங் தான் இருந்துச்சு. இந்த பில்டிங்கால ரொம்ப கம்மியான பேசஞ்சர்ஸ் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸையும் இந்த பில்டிங் ஹேண்டில் பண்ணுச்சு. விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியான ஃபிளைட்ஸ் தான் அந்த டைம்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த டிராபிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஒரு புது டெர்மினலை கட்டி ஆகணும். அதனால 1988ல ஃபிளைட்டோட கவுண்ட் ஜாஸ்தி ஆக ஒரு புது டெர்மினல் கட்டுறாங்க. அதுதான் தி அண்ணா டெர்மினல். அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா பேசஞ்சரோட ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே அங்க ஷிஃப்ட் பண்றாங்க. அந்த ஏர்போர்ட் அது கட்டின அன்னைக்கு பயங்கர மாடர்னாவும் ரொம்பவே ஸ்பேஷியஸான ஒரு டெர்மினலாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம காமராஜர் டெர்மினல் சொல்லப்படுற இந்த டெர்மினல்ல டொமஸ்டிக் ஃபிளைட்ஸையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. மொத்த பில்டிங்கையும் பயங்கர மாடர்னைஸ் பண்ணதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ரன்வே டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த வருஷங்கள்ல பேசஞ்சர் டிராபிக்கும் ஜாஸ்தி ஆயிருச்சு. சோ இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுனால தான் சென்னை ஏர்போர்ட் தமிழ்நாட்டோட லார்ஜஸ்ட் ஏவியேஷன் ஹப் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த மொத்த பில்டிங்கையும் ரீடெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நிறைய பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா 2008லயே இந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே ப்ரோபோஸ் பண்ணியிருந்தாங்க. 2008க்கு அப்புறம் நிறைய ஏரியாஸ் ரன்வேஸ் எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு உண்டான டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 2350 கோடி. லேட்டஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் 2023 நடந்துச்சு. அதாவது ஏற்கனவே இருந்த டெர்மினல் 2வையும் 3வையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு T2னு சொல்லப்படுற இந்த டெர்மினலை கட்டியிருந்தாங்க. இதனால தான் சென்னை ஏர்போர்ட் இந்தியாவோட 5th லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா என்னதான் 2023ல இவ்வளவு அப்டேட்ஸ் கொடுத்திருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாவே ஏர்போர்ட்டோட கெபாசிட்டி ஜாஸ்தி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அபிஷியல்ஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ சென்னையில அடுத்து ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் நடந்தாதான் வரக்கூடிய
விடுமுறை நாட்கள்ல அதிகமான டிராபிக்கை ஹேண்டில் பண்ண முடியும். இதுக்காக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, டெல்லி மும்பை மாதிரி ஏர்போர்ட்டை பிரைவேடைஸ் ஆகிறதுக்காக நிறைய டெண்டர்ஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த டெண்டர்ஸ்ல டாடா, ஃப்ராபோர்ட் அண்ட் ஜிஎம்ஆர் மாதிரி நிறைய கம்பெனிஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருந்தாங்க. இதெல்லாம் போக கார்கோ டிராபிக்கும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ இதனால சென்னை ஏர்போர்ட்ல இவ்வளவு டிராபிக் அப்படின்னா, இந்தியா லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா சென்னை ஏர்போர்ட்ல மட்டுமே 28% ஏர் டிராபிக் கார்கோ மூவ்மெண்ட் இருக்கு. அதனால தான் சென்னை ஏர்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுது. அண்ட் கவர்மெண்ட்டுமே புது டெர்மினல் அண்ட் கார்கோ டெர்மினல்ஸ் எல்லாத்தையுமே கட்டுறாங்க. புதுசா கட்ட போற கார்கோ டெர்மினலால 3 லட்சம் டன் அளவுல இருக்கிற கார்கோஸை யூஸ் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஏற்கனவே இருந்த கார்கோ கெப்பாசிட்டியும் இப்போ வரப்போற கார்கோ கெப்பாசிட்டியும் ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 7 லட்சம் டன் அளவுல இருக்கிற கார்கோஸை சென்னை ஏர்போர்ட்ல ஹேண்டில் பண்ண முடியும். சென்னை ஏர்போர்ட் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற ஏர்போர்ட்லயுமே புது கார்கோ டெர்மினல்ஸை உருவாக்குறதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது இனி ஆன்கமிங் இயர்ஸ்ல தூத்துக்குடியில 50,000 டன் அளவுல இருக்கிற கார்கோஸை ஹேண்டில் பண்ண முடியும். மதுரையில இன்னொரு அடிஷனல் 20,000 டன் அளவுல இருக்கிற கார்கோஸை ஹேண்டில் பண்ண முடியும். இதெல்லாம் போக சேலத்திலையும் டைடல் பார்க்லயும் புது டெர்மினலை கட்ட போறாங்க. பேசஞ்சர் ஏர்போர்ட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு ட்ரெண்டுக்கு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா 2035ல பேசஞ்சர் கெப்பாசிட்டி 4 கோடியை ரீச் பண்ணிரும். இந்த நம்பர் என்ன சொல்ல வருது அப்படின்னா, கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்ஸ்க்கும் ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சென்னை ஏர்போர்ட்டை இப்போ நாம எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இங்க இருக்கிற ஸ்பேஸ் அவைலபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால சென்னைக்கு ஒரு புது ஏர்போர்ட் கண்டிப்பா தேவை. கவர்மெண்ட் ஏற்கனவே நிறைய இடத்தை செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல அவங்க செலக்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ண ஒரு ஸ்பாட் எது அப்படின்னா பரந்தூர் தான். ஆனா இதோட அபிஷியல் அப்ரூவல் மட்டும் வர்றதுக்கு இன்னுமே பெண்டிங்ல தான் இருக்கு. ஒருவேளை அப்ரூவல் வந்துருச்சு அப்படின்னா எப்ப வேணாலும் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். பரந்தூர் அப்படிங்கிறது சென்னையில இருந்து 57 கிலோமீட்டர் தள்ளி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே பரந்தூர் பக்கத்துல பெங்களூருக்கும் சென்னைக்கும் ரன் ஆகக்கூடிய எக்ஸ்பிரஸ் வே ரன் ஆயிட்டு இருக்கு. இதை பத்தி நம்ம ஏற்கனவே வேற ஒரு எக்ஸ்பிரஸ் வே ப்ராஜெக்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எதுக்காக இவ்வளவு தூரம் தள்ளி இந்த ஏர்போர்ட் லொகேட் பண்றாங்க அப்படின்னா, சென்னை டு பரந்தூர் டிராவல் பண்ற வழியில ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் ஹப் லொகேட் ஆயிருக்கு. சோ இந்த ரெண்டு இடத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏரியாஸ்ல ஃபுல்லாவே எக்கனாமிக் growth நெக்ஸ்ட் லெவல்ல பூம் ஆகும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. சோ சென்னை மட்டும் கிடையாது, சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாதிரி நார்த் தமிழ்நாடு மொத்தத்தையுமே டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட விஷன். இந்த ஏர்போர்ட்டோட டோட்டல் ஏரியா எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஷாக்கிங்கா தான் இருக்கும். ஏன்னா இந்த மொத்த ஏர்போர்ட்டோட டோட்டல் ஏரியா 20 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இந்த ஏர்போர்ட்ல 2 ரன்வே வரப்போகுது. அது ரெண்டையுமே முதல் ஃபேஸ்லயே கட்டி முடிக்க போறாங்க. இதெல்லாம் போக 2 டெர்மினலும் கட்ட போறாங்க. இதால ஒரு வருஷத்துக்கு 4 கோடி பேசஞ்சர்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும். ஃபேஸ் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல இன்னொரு 4 ரன்வே கட்ட போறாங்க. அது மட்டும் இல்லாம புது டெர்மினல் பில்டிங்ஸையும் கட்ட போறாங்க. கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஏர்போர்ட் தான் கண்ட்ரியோட ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஏர்போர்ட்டா வரும். ஏன்னா இந்த ஏர்போர்ட்டால ஒரு வருஷத்துக்கு 10 கோடி பேசஞ்சர்ஸை ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். இது ஆரம்ப காலகட்டத்தில் 1998ல ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷனா இருந்த அனந்த்குமார் சென்னைக்கு ஒரு ஆல்டர்னேட் ஏர்போர்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா அவர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட நேரமா என்னன்னு தெரியல, அந்த ப்ராஜெக்ட் அப்படியே டிராப் ஆயிருச்சு. மறுபடியும் அதோட ப்ரொபோசலை 2012ல கையில் எடுக்கிறாங்க. அதுல சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி லான்ச் பண்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இப்போதான் இதோட ஃபைனல் அப்ரூவல் வரப்போகுது. இந்த 10 வருஷமும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் பரந்தூர்ல இருக்கிற நிறைய வில்லேஜஸ் செலக்ட் பண்ணி நிறைய ஏரியாஸை ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனை இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட இது ஓபன் பண்றதுக்கு 5 இருந்து 6 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் டெர்மினல் சொல்லப்படுற ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஏர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் இந்த ஏர்போர்ட். அதாவது இப்போ நீங்க பாக்குற பெங்களூர்லயும் மும்பைலயும் இருக்கிற மாதிரி இன்டர்நேஷனல் டிராபிக் அண்ட் டொமஸ்டிக் டிராபிக் எல்லாமே இந்த ஏர்போர்ட்ல ஆபரேஷன்ல இருக்கும். ஃபேஸ் 1ல 2 parallel ரன்வேஸ் இருக்கும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரன்வே 4 கிலோமீட்டருக்கும் நீளமா இருக்கிறதுனால உலகத்தோட பெரிய பெரிய பிளேன்ஸ் எல்லாமே இந்த ரன்வேல ரொம்பவே ஈஸியா லேண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ரன்வேல மாடர்னா இருக்கக்கூடிய எல்லா நேவிகேஷன் சிஸ்டமும் லேண்டிங் சிஸ்டமும் இருக்கும். என்னதான் வெதர் ரொம்ப ரஃபா இருந்தாலும் பெரிய பெரிய பிளேன்ஸ் கூட ஈஸியா இந்த ரன்வேஸ்ல லேண்ட் பண்ணும். ஃபேஸ் 1ஓட காஸ்ட் மட்டும் எவ்வளவு அப்படின்னா 70,000 கோடி. இந்த காஸ்ட்ல லேண்ட் வேல்யூ இருக்கு. வரப்போற இந்த ஏர்போர்ட்ல டெடிகேட்டடா ஒரு கார்கோ வேயை அலாட் பண்ண போறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் டெவலப் பண்றதுக்காக. டிராவல் மட்டும் கிடையாது, டூரிசம், ட்ரேட் அண்ட் எக்கனாமின்னு சொல்லிட்டு நார்த் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு வேற லெவல் டெவலப்மெண்ட்ல போயிடும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஆர்கிடெக்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த ஏர்போர்ட்டை ஒரு கிரீன் ஏர்போர்ட்டா கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா என்னதான் மாடர்னைஸ் பண்ணாலும் இன்டீரியர் ஆம்பியன்ஸ் கொடுத்தாலும் கோ கிரீன், கிரீன் லைஃப், சஸ்டைனபிள் ரிசோர்ஸ்ல ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணும்போது அதோட இம்பாக்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ரொம்ப ஹையா இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பில்டிங் டிசைன் பண்ணும்போது 50% லேண்ட் ஏரியால பில்டிங் வரணும் அண்ட் 50% லேண்ட் ஏரியால கிரீன் அண்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட் வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் நாம கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை நியூட்ரலா வச்சிருக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை தான் இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல பிளான் பண்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கு லீட் சர்டிபிகேஷன், கிரீன் பில்டிங் சர்டிபிகேஷன் சொல்லிட்டு நிறைய சர்டிபிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அதை வச்சு நாம அந்த பில்டிங்
பில்டிங் எந்த அளவுக்கு கிரீன் எனர்ஜியை ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மெகா ப்ராஜெக்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க. அப்போதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். பெஸ்ட் பில் சேனல்ல போடக்கூடிய மெகா ப்ராஜெக்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த சேனல் ஃபியூச்சர் யங் ஜெனரேஷன் சிவில் இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனா இருக்கணும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye.